17 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய குருமார்களின் ஆணைக்கு இணங்க, அவர்களுடைய கட்டளைப்படி அவர்கள் அளித்த இந்த பரமாத்வைதத்தை உலகத்திற்கு அளித்து சேவை செய்வதற்காக மற்றும் இந்த மிகப்பெரிய கைலாச நாட்டை நிறுவுவதற்கு எனக்கு தேவையான அறிவு, ஆற்றல் போன்றவைகளை வளர்த்துக் கொள்வதற்காக இந்தியா முழுவதும் இருக்கின்ற பல்வேறு மடங்கள், ஆதீனங்கள், ஆலயங்கள் போன்றவைகளை தேடிச் சென்று யாத்திரையாக சென்று அங்கெல்லாம் வாழ்ந்து நானும் சேவை செய்து அவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொண்டு வாழத் துவங்கினேன். ராமகிருஷ்ண மடம், பெங்களூர் கைலாசாசிரமம், திருச்சி சுவாமிகளுடைய மடம், இஸ்கான், BAPS என்று சொல்லுகின்ற சுவாமிநாராயண் மடங்கள், தர்மபுர ஆதீனம், தொண்டைமண்டல ஆதீனம், ஒரு நீண்ட பட்டியல். அவர்களிடமிருந்தெல்லாம் பெற்ற அறிவு, அனுபவங்கள் இவைகளையெல்லாம் மற்றவர்களுக்கு அளிப்பது மற்றும் அங்கிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்வது, இவை அனைத்தையும் செய்து இவையெல்லாம் நடக்கும் பொழுதே பரமசிவ பரம்பொருள் என் மூலமாக யாருக்கெல்லாம் இந்த ஞான அனுபவத்தை, அனுபூதிகளை அளித்தாரோ அவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் எல்லோரும் அளித்த பங்களிப்பினால் இந்த நித்யானந்த சங்கமும் கைலாசா இயக்கமும் தானாகவே உருவாக துவங்கியது.